ம். ஓகே. நம்ம இன்னைக்கு சிஎஸ்எஸ் அதுல செஷன் வந்து 13 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம HTML ஆல்ரெடி 70 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட சேனல் நேமு அதுல பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல பார்த்து HTML கத்துக்கோங்க. ஸோ அதே மாரி சிஎஸ்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 12 எல்லாமே நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு செஷன் 13ல சிஎஸ்எஸ் அதனுடைய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல ரெஸ்பான்சிவ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட் வியூ, சாரி டேப்லெட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வைட் ஸ்கிரீனு, அப்புறம் உங்களுக்கு ம் லேப்டாப் ஸ்கிரீனு. ஸோ வேரியஸ் டிவைஸ் ஓகேங்களா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ஆ காம்பேக்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதத்தான் அவங்க வந்து ரெஸ்பான்சிவ் அப்டின்னு சொல்றாங்க. நம்ம மொபைல்ல பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த வியூ வந்து நம்மளுக்கு அந்த இமேஜோட சைஸா இருந்தாலும் சரி, இல்லன்னா ஏதாவது ஒரு பேக்கிரவுண்ட் செட் பண்றீங்க அப்டின்னா, வேற ஒரு ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து மொபைல் வியூக்கு வேற மாரியும், லேப்டாப் வியூக்கு அதாவது ஒரு வெப்சைட் வியூக்கும் வேற மாரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம எல்லாத்துலயும் நம்மளுக்கு ஒழுங்கா தெரியிற மாரி நம்ம கிரியேட் பண்றது தான் இந்த ரெஸ்பான்சிவ் அப்டிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா வியூலயும் நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவா நம்ம வெப்சைட் தெரியணும் அப்டின்னா, நம்ம இந்த ரெஸ்பான்சிவ் அப்டிங்கிறத நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்ப பார்த்துட்டு வந்த இந்த HTML, CSS 2யும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு லேஅவுட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம சிஎஸ்எஸ் இதுக்கு முன்னாடி 12 செஷன் பார்த்தோம். 12 செஷன்ல இருக்கிற நம்ம இருக்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ வச்சு நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம மொபைல் வியூலயும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிவா தெரியணும் அப்படின்னு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம இந்த ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறதுக்குள்ளார வரணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து முக்கியமா மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெஸ்பான்சிவ் சைட் அப்படின்னா எல்லா டிவைஸ்லயும் நம்மளுக்கு ஒழுங்கா தெரியணும் வெப்சைட். அட்ராக்டிவா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண மாரி. ஓகேங்களா? ஸோ இத வந்து ஆ முக்கியமா நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டா டாக்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம கோடுக்குள்ள போயிரலாம். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெஸ்பான்சிவ் ஃபுல்லா ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் எப்படி கிரியேட் பண்றது? ஓகேங்களா? இதுல வந்து மீடியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இத யூஸ் பண்ணி எப்படி ரெஸ்பான்சிவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இத தவிர வேற என்னெல்லாம் இதுல அப்ளை பண்ணி எப்படி ரெஸ்பான்சிவ் சைட் கிரியேட் பண்றதுங்கிறது நம்ம ஒரு நேவிகேஷன் பார் ஒண்ணு கிரியேட் பண்ணி, ஆ நேவ் பார் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த நேவ் பார் மூலியமா நம்ம ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ மத்ததும் லேஅவுட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நேவ் பார் அப்புறம் வேற ஏதோ லேஅவுட் கிரியேட் பண்ணி பேக்கிரவுண்ட் எப்படி அ ரெஸ்பான்சிவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுல நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து செஷன் 12. இப்ப பார்க்க போறது செஷன் 13. ஸோ சிஎஸ்எஸ் ஸ்டைல் செஷன் 13 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 12க்கு உண்டானது. ஸோ நம்ம இதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 12க்கு உண்டானது. ஸோ நம்ம ஒரே ஷீட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு HTML ஃபைலு. அதுல HTML எலமெண்ட்லாம் என்ன டிஃபால்ட்டா தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சிஎஸ்எஸ் ஸ்டைல் எழுதுறதுக்கு உண்டான ஒரு செப்பரேட்டா வச்சு நம்ம அந்த 2யும் லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது மட்டும் இல்ல. செஷன் 12 வரைக்கும் நம்ம நெறைய விஷயங்கள் சிஎஸ்எஸ் பத்தி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் 13க்கு போவோம். டைட்டில் வந்து என்ன வச்சுக்கலாம்னா, H1ல ரெஸ்பான்சிவ் ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் வியூ ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் வியூ அப்டின்னா நம்மளுக்கு என்னது மொபைல்லயே ஒரு மாதிரி இருக்கிறது, லேப்டாப்ல ஒரு மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு அட்ராக்டிவா நம்ம சைட்ட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இத ப்ரௌசர்ல போய் பார்த்துரலாமா? என்ன சேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ்ல நம்மளோட ஃபைல் இந்த இடத்துல இருக்குது. மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டாட் எச்டிஎம்எல் இருக்குதா? இத டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ரெஸ்பான்சிவ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ வருது சிஎஸ்எஸ் ஸ்டைல் செஷன் 13. ஓகேவா? ஓகே. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு ரெஸ்பான்சிவ் அதுக்கு நம்மளுக்கு முக்கியமா 3 விஷயங்கள் வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுன இந்த ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, மெட்டா. எது? வியூ போர்ட் மெட்டா டாக். இங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மெட்டா டாக். ஸோ இது வந்து மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து மஸ்ட். கண்டிப்பா இருந்தே ஆகும். இருந்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல அந்த ஜூம் நம்ம இப்போ மொபைல் வியூ எடுக்கிறோம், ஓப்பன் பண்றோம் அப்டின்னா, நம்மளோட சைட் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்க்ரீன் இப்ப நம்ம லேப்டாப்ல என்னோட வெப்சைட் ஓப்பன் பண்றேன். google.com ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, அதனுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாரி அது அட்ஜஸ்ட் ஆகும். ஜூமிங் 0லருந்து நம்மளுக்கு இனிஷியல் வேல்யூ 0லருந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் ஆகுறது எத பொறுத்து அப்டின்னா, இந்த மெட்டா டாக்க பொறுத்து தான். ஓகேங்களா? இது தெரியல அப்டின்னா, இத பத்தின டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டார்ட்டிங் செஷன்லயே சிஎஸ்எஸ் HTML செஷன்ல நம்ம இந்த மெட்டா டாக் 6 மெட்டா டாக் இருக்கு. இது ஒண்ணு தான் சொல்லியிருக்கோம். ஸோ 6 மெட்டா டாக்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட HTML பேஜ்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அத அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம HTML பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம சேனல்ல. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மஸ்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து என்ன இருக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் லேஅவுட் கிடைக்கணும். ஓகேங்களா? லேஅவுட் கிடைக்கிறதுக்கு நம்ம லேஅவுட் யூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் எத யூஸ் பண்ணணும்னா கிரிட். ஓகேங்களா? கிரிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் இந்த 2ம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஃப்ளெக்சிபிளான லேஅவுட் அதாவது நம்ம ஸ்க்ரீன் சைஸ் அதிகமா இருக்கிறப்போ நம்மளுக்கு ஆ அது வந்து கண்டெய்னர் வந்து காலம் வியூவா தெரியணும். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் கம்மியா இருக்கிறப்போ நம்மளுக்கு ரோவா மாறிடணும். இல்லன்னா ஸ்க்ரீன் சைஸ் அதிகமா இருக்கிறப்போ ரோ வியூல இருக்கணும். ஸ்க்ரீன் சைஸ் கம்மியா இருக்கிறப்போ நம்மளுக்கு காலம் வியூக்கு மாறிடணும். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட் அண்ட் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம அ ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இது காலம் வியூவா இருக்கு. அத வந்து ரோ வியூக்கு நம்ம மொபைல் வியூக்கு வர்றப்போ நம்மளுக்கு ரோவா மாறணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மீடியா அப்படிங்கிறது ஒண்ணு யூஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? மீடியா, ஸ்க்ரீன் ஓகேங்களா? மீடியா அப்படிங்கிற ஒரு ரூல். ஓகேங்களா? இந்த ஒரு ஆ ரூல் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய மொபைல் வியூவ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மொபைல் வியூ மட்டும் இல்ல, எந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்க்ரீனோட விட்த் வந்து நார்மலா ஒரு பிசில வந்து 1200ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா 1400 விட்த் இருக்கு அப்படின்னா, அந்த வித்த வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 700 பிக்சலா கம்மி பண்றோம். ஒரு 600 பிக்சலா கம்மி பண்றோம். மொபைல் வியூக்கு வர்றப்போ நம்மளுக்கு ஒரு 500 பிக்சலா இருக்குது வித்து. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நம்மளோட கண்டெய்னர் வந்து வேற ஒரு ஆங்கிள்ல சேஞ்ச் ஆகணும். இல்லன்னா வேற கலர் சேஞ்ச் ஆகணும். டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகணும். மொபைல் வியூல வேற ஒரு டெக்ஸ்ட்டோட கலரு. லேப்டாப் வியூல வந்து வேற ஒரு டெக்ஸ்ட்டோட கலரு. மொபைல் வியூல வேற ஒரு பேக்கிரவுண்ட் கிரீன் பேக்கிரவுண்டு. லேப்டாப் வியூல ப்ளூ பேக்கிரவுண்டு அப்படிங்கிற மாரி நம்ம ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுதான். இப்ப நம்ம வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஜஸ்டிஃபை கன்டென்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன குடுப்போம்னா, காலம் அப்படின்னு குடுக்குறோம். இல்லன்னா ரோ அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ரோ வியூல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அதே நம்ம மொபைல் வியூல போறப்போ நம்மளுக்கு வந்து அதே நேவ் பார் மெனு வந்து காலம் வியூல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்மளுக்கு அப்படி டிஸ்ப்ளே ஆகுது? ஸோ ரோலருந்து மொபைல் காலமுக்கும், காலம்லருந்து மொபைலுக்கும் எப்படி கன்வெர்ட் பண்றது? ஃப்ளக்ஸ் நம்ம ஒரே டைம் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ 2வது வாட்டி ஃப்ளக்ஸ் எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னா, அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த மீடியா அப்படிங்கிற ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மீடியா தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரூல் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வியூல இருந்து ஓகேங்களா? ஸோ ஒரு 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 வியூல இருந்து நம்மளுக்கு ஆ இன்னொரு வியூக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலைய இந்த மீடியா அப்படிங்கிறது தான் செஞ்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மீடியா அப்படிங்கிறது தான் ஆ நம்ம மொ எந்த வியூக்கு எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றதே அதுதான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இது வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, வேற என்ன பண்ணுது இந்த மீடியா அப்டின்னா, இது வந்து நம்ம ஸ்க்ரீன் சைஸ மானிட்டர் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்க்ரீன் சைஸ பார்த்துட்டு,
அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாரி அந்த சிஎஸ்எஸ் நம்ம குடுத்திருக்கிற சிஎஸ்எஸ் அப்ளை பண்றது தான் இந்த அட்மீடியா அப்படிங்கிற ஒரு வேலை. ஓகேங்களா? அட்மீடியா கொரீஸ் ஓகேங்களா? இந்த கொரீஸ். ஆர்ஐஎஸ் ஓகேங்களா? அட்மீடியா கொரீஸ் ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு ஓகேங்களா? ஓகே. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? எப்படி இது வந்து நம்ம ஒர்க் பண்றது. அப்புறம் இத வச்சு ஒரு நேவிகேஷன் பார் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். இந்த கொரீஸ் மீடியா கொரீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நேவிகேஷன் பார் ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இதெல்லாம் இத பத்தி அந்த மெட்டா டாக், இந்த கிரிட், ஃப்ளக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சிஎஸ்எஸ் செஷன்ல ப்ரீவியஸ் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா, டைட்டில் தெளிவா குடுத்து நம்ம அதுக்கான எக்ஸாம்பிளும் குடுத்துருப்போம். ஸோ அத பார்த்து நெறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றது மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 12 சிஎஸ்எஸ் செஷன் அதுவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, HTML ல நெறைய டாக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த 13த் செஷன்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது தெரியணும்னா அந்த 13 செஷன் அந்த 12 செஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு HTML இருக்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இது புரியும். ஓகேங்களா? ம். நெக்ஸ்ட் போலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? அட்மீடியா எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆ சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் அட் மீடியா அப்படிங்கிற ஒரு கொரி நேம் இருக்கும். ஓகேங்களா? அட்மின் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்குள்ளார கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் இருக்கும். ஓகேங்களா? கண்டிஷன் இருக்கணும். ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சிஎஸ்எஸ் கோட் வந்து இங்க நம்ம குடுப்போம். ஓகேங்களா? சோ இதுதான் இதனோட சின்டாக்ஸ். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? மீடியா அப்புறம் கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாரி உள்ள சிஎஸ்எஸ் கோட் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ இப்போதைக்கு இத வந்து கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்ல அங்க டிஸ்ப்ளேல. சோ இத வந்து கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். கமெண்ட் பண்ணி விட்டுட்டு, ம் நம்ம ஆல்ரெடி வந்து என்ன எழுதியிருக்கோம்? H1 டாக் ஒண்ணு எழுதியிருக்கோமா? ஓகேங்களா? நம்மளோட கோடே இவ்வளவுதான். ஓகேங்களா? H1 டாக் ஒண்ணு எழுதியிருக்கோம். ரெஸ்பான்சிவ் வியூ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கான ஸ்டைல் இங்க எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம போயிட்டு பாடி அப்படின்னு எடுத்துப்போம். பாடி எடுத்துப்போம். HTML பாடில நம்மளுக்கு ஆ பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, ரெட் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? ரெட் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பேக்கிரவுண்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னவாயிருக்கு? பிளாக் கலர்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆ இதுல பாடில இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலர வந்து நம்ம என்னன்னு மாத்துறோம்னா, ஒயிட். ஓகேங்களா? ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம ஒண்ணு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒயிட் குடுத்துட்டோம். ஸோ குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இங்க தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் வியூ. ஓகேங்களா? இந்த மாரி இருக்கு. நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபுல் விட்த் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த டைமென்ஷன் ரெஸ்பான்சிவ் இதனோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, 1245 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதோட விட்த் 1245. இப்ப நம்ம இத வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரலாம். இப்படி இப்படி ரெடியூஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? இல்லன்னா இங்க இங்க கர்சர் அப்படி புடிச்சு இப்படி என்னன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 724 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. அது வந்து அவனோட ஸ்க்ரீனோட விட்த் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி. இப்போ இப்படி ஸ்க்ரீன் வியூ கம்மியாயிட்டே வர்றப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேப்லெட் வியூன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டேப்லெட் வியூ. அப்ப எங்க நிக்குது நம்மளுக்கு 789ல நிக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆ நம்மளுக்கு இங்கேயே பாருங்க. இந்த இடத்துல குடுத்துருக்காங்களா? இந்த லைன் குடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல இவங்க டிஃபால்ட்டா இங்க சிஸ்டம்லயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேப்லெட் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கர்சர் வைக்கிறேன். இந்த இது இதுவரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ 768 அப்படிங்கிற சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விட்த் தான் என்னது நம்மளுக்கு டேப்லெட் வியூ. அதோட கொஞ்சம் கம்மி பண்றோம். மொபைல் வியூ எல் சைஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து 425 பிக்சல். அடுத்தது மொபைல் வியூ எம் மீடியம் சைஸ் குடுத்துருக்காங்க. 375 அதோட சின்னதாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மொபைல் வியூ எஸ் ஸ்மால் 320 பிக்சல். அப்போ வந்து இன்னமும் நம்மளுக்கு ஸ்மால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஸ்க்ரீன் வியூ வந்து அவங்க வந்து செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா?
ஓகே. ஸோ நாம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்மளுகிட்ட 768 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த ரேஞ்ச ரீச் பண்ணுனா, ஓகேங்களா? அதுக்கு என்ன எழுதணும்? அந்த ரேஞ்ச் அதாவது டேப்லெட் வியூக்கு நம்மளுடைய வெப்சைட் டேப்லெட் வியூல தெரியிறப்போ, அதனுடைய பேக்கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மீடியா அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுறணும். ஸ்பேஸ் விட்டுட்டு, இப்போ அவங்க சொன்னாங்கல்ல பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? மீடியா அப்படின்னு எழுதிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சின்டாக்ஸ்ல எனக்கு ஒரு பிராக்கெட்டுக்குள்ளார கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள ஒரு கண்டிஷன் குடுக்கணும். என்ன குடுக்கணும் அப்படின்னா, அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் விட்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு விட்த் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். மீடியா குவெரீஸ்ல. ஓகேங்களா? அ இப்போ மேக்ஸிமம் விட்த் அப்படின்னா, நம்மளுக்கு எங்க சொல்லலாம்ன்றது சொல்றேன் பாருங்க. அ கண்டிஷன் வந்து என்ன குடுக்கணும் அப்படின்னா, கமெண்ட்லயே கீழ போட்டு விடுறேன். கண்டிஷன் வந்து மேக்ஸ் வித் மேக்ஸ் வித் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல கோலன் குடுத்து கண்டிஷன் ஓகேங்களா? கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றேன் நான் இப்போ. இங்க குடுக்குறோம்ல இந்த கண்டிஷன், இந்த பிராக்கெட்டுக்குள்ள குடுக்குற கண்டிஷன் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்றேன். ஓகேங்களா? மேக்ஸ் வித் கோலன் வரணும். ஓகேங்களா? மேக்ஸ் ஹைஃபன் வித் மேக்ஸிமம் வித் அதான் மேக்ஸ் வித்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு 768 பிக்சல் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே 768 பிக்சல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆ இது வந்து சாரி பிராக்கெட்குள்ள போட்டுக்கிறேன். பிராக்கெட்டுக்குள்ள வர்ற இந்த கண்டிஷன் வேல்யூ தான் அது. ஓகேங்களா? அப்ப 75 65 பிக்சல் அப்படின்னா, நம்மளுக்கு 0 டூ 768 பிக்சல். சாரி 0ல இருந்து 768 பிக்சல் வரைக்கும். ஓகேங்களா? அப்போ 0ல இருந்து 768 பிக்சல் வரைக்கும் இது அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த மேக்ஸிமம் விட்த். ஓகேங்களா? அதுக்குள்ளார. ஓகேங்களா? 0ல இருந்து 768 பிக்சல் வரைக்கும் தான். அதுதான் மேக்ஸிமம் விட்த். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க போயிட்டு மேக்ஸ் ஹைஃபன் WADTH வித் கோலன் 768 பிக்சல் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? குடுத்துட்டு, அவங்க சொன்ன மாரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த இடத்துல 0ல இருந்து 768 பிக்சல் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பேக்கிரவுண்ட் கலர் நான் என்ன மாத்துறேன்னா, ப்ளூ அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இதுதான் இங்க நம்ம பண்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சாரி பேக்கிரவுண்ட் கலர் எதுக்கு அப்ளை பண்றோம்? நம்ம பாடி ஓகேங்களா? பாடி ஓகேங்களா? அதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ப்ளூ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் மென்ஷன் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி யாரும் காட்டியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாரி சின்ன சின்ன டவுட்லாம் வரும். ஓகேங்களா? பிரச்சனை இல்ல. ஓகே. இப்போ மீடியா இந்த கொரீஸ் குடுத்து, நம்ம அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் குடுத்து, அதுக்கான பாடி ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம். சாரி பாடி எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் அதாவது ப்ளூவா மாறிடணும். இப்ப நம்ம போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? முதல் வந்துட்டு நார்மல் வியூல பார்க்கலாம். ஓகேங்களா? நார்மல் வியூல லேப்டாப் வியூல ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ரெட் கலர்ல இந்த மாரி தெரியுது. ஓகேங்களா? சோ ஓகே. நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனோட சைஸ கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட் குடுத்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஸ்க்ரீனோட சைஸ 1245 இருக்குங்களா? நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு கம்மியாயிட்டே வருது ஸ்க்ரீன் சைஸ். ஓகேங்களா? கம்மியாகுதா? கன்டினியூவா நான் கம்மி பண்றேன். அதாவது கீபோர்ட்ல டவுன் ஏரோ பிரஸ் பண்ணி நான் கம்மி பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ 900 வந்திருக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 800 வரப்போகுது. 800 வந்துருச்சு. அடுத்தது நம்மளுக்கு 700 ஓகேங்களா? 768 தானே சொன்னாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு 795, 785 வந்திருக்கு. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா 768 ஓகேங்களா? 768 ரீச் பண்ண உடனேயும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பேக்கிரவுண்ட் கலரு நம்ம செட் பண்ணி வச்ச ப்ளூ கலரா செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரீச் ஆயிடுச்சு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இது இவ்வளவுதாங்க ரெஸ்பான்சிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஓகேங்களா? இத வந்து நாம என்னவெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இங்க இங்க யூஸ் பண்ணோம்ல, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவிஷன் டேக்கா இருக்கட்டும், ஒரு ஆங்கர் டேக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன எலமென்ட்டா இருந்தாலும், HTML என்ன எலமென்ட்டா இருந்தாலும், நம்மளுக்கு மொபைல் வியூக்கு வர்றதுக்கு இந்த மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு, லேப்டாப் வியூக்கான அதாவது பிசி வியூக்கான, வைட் ஸ்கிரீன் வியூக்கான வியூவ நார்மலா எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ மொபைல் வியூக்கு வர்றதப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மீடியாக்குள்ள அதே என்னது எலமெண்ட் எடுத்துட்டு வே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகுற மாரி ப்ராப்பர்ட்டி வேல்யூவ கலர சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? சைஸ சேஞ்ச் பண்ணுவோம். விட்த்த சேஞ்ச் பண்ணுவோம். ஹைட்ட சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவா இருக்கிற மாரி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்திருப்போம். அத வந்து நம்ம ரோ குடுத்திருப்போம். காலமா சேஞ்ச் பண்ணுவோம். காலம் குடுத்திருப்போம். ரோவா சேஞ்ச் பண்ணுவோம். இவ்வளோதாங்க ஃப்ளெக்ஸ். இதுதான் நம்மளுக்கு
ஒரு ரெஸ்பான்சிவ் வியூ கிரியேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல ஈஸியான ஒரு வழிமுறைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல ஆ நம்மளுக்கு 768 வந்துருச்சு. ஓகேங்களா? 768 பிலோ கீழ அதாவது 0 டூ 768 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் விட்த்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட்டோட கலர் ஓகேங்களா? நம்ம கலர் வந்து நம்ம என்னன்னு மாத்துறோம்? நம்ம வந்து ஒரு எல்லோன்னு மாத்துறோம். ஓகேங்களா? எல்லோன்னு மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். அப்போ 768 கீழ தானே இருக்குது. அப்போ நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் வியூ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோவா இருக்குது. ஓகேங்களா? ஸோ, இப்ப நம்மளுக்கு ஹைட் பண்றப்போ, நம்மளுக்கு வைட் அதிகம் பண்றப்போ, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட்டா இருக்கு. ஓகேங்களா? ரெட் கலர் பேக்கிரவுண்டு, ஒயிட் கலர் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ, அடுத்தது பார்த்தோம்னா ப்ளூ கலர் பேக்கிரவுண்டு, எல்லோ கலர் டெக்ஸ்ட்டோட கலர். ஓகேங்களா? ஸோ, இவ்வளோதான் வந்து புரியுதுங்களா? ஸோ, இதே மாதிரி அ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இன்னொன்னு மினிமம் விட்த், மேக்ஸிமம் விட்த் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? மேக்ஸிமம். அதே மாதிரி பிராக்கெட்டுக்குள்ளார நான் இன்னொன்னு போடுறேன். ஓகேங்களா? விட்த் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்னது அப்படின்னா, அது வந்து நான் அதே மாரி 768 பிக்சல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆ ஓகேங்களா? அப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? மினிமம் விட்த் அப்படின்னு இது என்ன அர்த்தம் அப்படின்னா, 768 பிக்சலுக்கு மேல. ஓகேங்களா? அ எபோவ் 768 பிக்சல். ஓகேங்களா? அப்போ ஆ டிஹெச் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு எரர் உண்டாக்கும். ஓகேங்களா? மினிமம் விட்த் அப்டின்னா என்னது அப்டின்னா, 768 பிக்சல் வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வேற ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். அதுதான் அந்த மினிமம் விட்த் அப்படிங்கிறதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத நம்ம எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துரலாமா? ஓகேங்களா? இப்போ நாம இங்க போய்க்கலாம். ஸ்டைலுக்கு போய்க்கலாம். ஸ்டைலுக்கு போயிட்டு, இப்போ பாடியுடைய ஆ கலர் வந்து என்னவா இருக்கு? நம்மளுக்கு ரெட்டா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ மேக்ஸிமம் விட்த்த நம்ம என்ன பண்றோம்னா, மினிமம் விட்த் அப்படின்னு மட்டும் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இங்க பாருங்க என்ன நடந்திருக்குது இப்போ. அதாவது பேக்கிரவுண்ட் கலரு ப்ளூ அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கு. ப்ளூ அப்படிங்கிறது நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்? மினிமம் வித் 768 பிக்சல் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? 768 பிக்சலுக்கு மேல அப்படின்னா, ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் இந்த சிஸ்டமுடைய ஸ்க்ரீன் வந்து மானிட்டரோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 768 பிக்சலுக்கு மேல தான் இருக்கு. அதனால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு? ப்ளூ கலர் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? மினிமம் விட்த். அப்போ கரெக்ட் தானே நம்ம சொல்றது. ஓகேங்களா? ஓகே. இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நம்ம இப்ப இங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒயிட் ஸ்கிரீன் பண்றேன் நானு. இப்போ 768 பிக்சலுக்கு மேல தான் வைடா இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இத கம்மி பண்ணிட்டே வர்றோம். ஓகேங்களா? கம்மி பண்ணிட்டே வந்தோம் அப்டின்னா, இப்போ 768 கீழ போறப்போ, ஓகேங்களா? இங்க பாருங்க 771 இருக்குது இப்போ. நம்ம அப்படியே ரெட்யூஸ் பண்றோம். 769 இருக்குது. 68, அதாவது 68 கீழ. ஓகேங்களா? 768க்கு கீழ வர்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டா பாடிக்கு என்ன கலர் குடுத்துருக்கோமோ, அதுதான் அப்ளை ஆயிருக்கு. புரியுதுங்களா? என்ன நடந்திருக்குதுன்ட்டு. ஸோ மினிமம் மேக்ஸிமம்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் மினிமம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேங்க. இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அ இது வந்து 0 டூ 768க்கு உள்ளார ஓகேங்களா? உள்ளார. இது வந்து 768 பிக்சலுக்கு 0 டூ 768 பிக்சலுக்கு மேல. சாரி ஓகேங்களா? மேல. 768 பிக்சல். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ரீச் ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த மீடியாவோட என்ன எழுதியிருக்கோமோ, அந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆகணும். ஓகேங்களா? மினிமம்க்கு. புரியுதுங்களா? அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அப்டியே ரிவர்ஸலா நடந்திருக்கு. ஸோ இதுதான் மினிமம், மேக்ஸிமம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், மேக்ஸிமம் 2யுமே வந்து ஒரே அட் a டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆ நம்ம ஆல்ரெடி கமெண்ட்ல போட்டேன். பிராக்கெட்டுக்குள்ளார 2 விஷயங்கள் ஆட் பண்ண போறோம். ஒண்ணு வந்து மினிமம் விட்த் ஓகேங்களா? விட்த். அது வந்து நம்ம ஒரு 500 பிக்சல் அப்படின்னு வைக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு 2 இது ஒர்க் ஆக போகுது. அதே தான். ஓகேங்களா? மேக்ஸ் விட்த் WIDH அப்படின்னு குடுத்தேன். மேக்ஸிமம் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 900 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள எப்பவும் போல செஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா?
அதேதான். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்மீடியால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், இங்க ஒரு போட்டுக்கலாம் ஒரு பிராக்கெட். ஓகேங்களா? இதுக்குள்ளார விட்த் பார்த்தீங்கன்னா 500 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? அப்புறம் பிராக்கெட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் WIDTH விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 900 பிக்சல் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மினிமம் விட்த் அதாவது 500 மினிமம்னா என்னது? 500 பிக்சலுக்கு மேல. ஓகேங்களா? 500 பிக்சலுக்கு மேல மேக்ஸிமம் விட்த் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு 900க்குள்ள. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ 500 பிக்சலுக்கு மேல 900க்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை ஆகும். ஓகேங்களா? அதுதான். வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகே. அந்த ரேஞ்சுக்குள்ளார மட்டும் தான் நம்மளுக்கு அந்த வேலை நடக்கும். சரிங்களா? அப்ப நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா பாடியோட கலர் என்னது? பேக்கிரவுண்ட் கலர் ரெட்டு. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து என்னது? ஒயிட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 500லிருந்து 900க்குள்ளார மட்டும் தான் இந்த ப்ளூ கலர் பேக்கிரவுண்ட் அப்ளை ஆகணும். ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மத்ததெல்லாம் வைட் சைஸ்க்கும் நம்மளுக்கு ரெட் தான் அப்ளை ஆகணும். அது இங்க நம்மளுக்கு நடந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்துர்றோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, 500 இங்க வரணும். ஓகேங்களா? இப்போ 900க்கு கம்மியா போனாலும் நம்மளுக்கு ப்ளூவா மாறிடும். ஓகேங்களா? 500க்கு அதிகமா வந்தாலும் நம்மளுக்கு ப்ளூவா மாறிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து 1000 வந்துருச்சு. 989 வந்திருக்குது. ஸோ இங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வர்றோம். ஸோ கம்மி பண்ணிட்டே வர்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 900க்கு கம்மியாகறப்போ 900க்கு கம்மியாகறப்போ, ரீச் ஆகறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து என்னவாயிருச்சு? ப்ளூவா சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அது இங்க குடுத்திருக்கிற மாரியே நம்மளுக்கு 900க்கு கம்மியா வந்ததுக்கப்புறம் அது ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ 500 ரீச் பண்ணிட்டதுக்கு கம்மியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மினிமம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் வந்து அப்ப இன்னமும் நம்ம கம்மி பண்ணிட்டே வரோம். 700 இப்ப கம்மியாயிடுச்சு. அதே மாரி 600 ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, 500 வந்துட்டோம். 5 ஃபார் 27 இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, 500ல வந்து ரீச் ஆகும். அப்ப ஓகேங்களா? அப்ப 500க்கு கம்மியா இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? இப்ப அதே ரெட் கலரு நம்ம செட் பண்ணி வச்ச பாடி பேக்கிரவுண்ட் அதே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ரெஸ்பான்சிவ். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரே அ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேப்லெட் வியூக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 600 பிக்சலு 600லேருந்து 900க்குள்ள இல்லன்னா 700லேருந்து 900க்குள்ள அப்படிங்கிறது ஒரு டேப்லெட் வியூன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டேப்லெட் வியூக்கு இந்த மாரி இருக்கணும். ஓகே அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா ஆரம்பத்துல இனிஷியலா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட்டோட கலர் அப்படின்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம இது குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே நம்ம காம்ப்ளக்ஸா வேணும் இன்னமும் அப்படின்னா, அந்தந்த ப்ராப்பர்ட்டி, வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி 12 செஷன் வரைக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி, வேல்யூஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கு தனியா, அட்மீடியா அப்படிங்கிற கொறிக்கு தனியா எழுதலாம். நார்மலா நம்மளுடைய டெஸ்க்டாப் வியூக்கு தனியா நம்ம எழுதிக்க முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அ அட்மீடியா அப்படிங்கிற கொரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே அட்மீடியா கொரியில இன்னொரு அ வியூல எழுதலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மீடியா ஒன்லி ஸ்கிரீன் அண்ட் மேக்ஸ் வித் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 768 பிக்சல் தான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. சரிங்களா? இதனுடைய பேக்கிரவுண்ட் கலர் ப்ளூ இல்லைன்னா ஆரஞ்ச். சரி எதுக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன்னா, ஓகேவா? பாடிக்கு பேக்கிரவுண்ட் கலர் ஆரஞ்ச் அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ கலர் அ இது வந்து கிரீன் அப்படின்னு நான் செட் பண்றேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு கலர் செட் பண்ணிட்டேன். அட் மீடியா ஒன்லி ஸ்கிரீன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அட் மீடியா அப்படின்னு மட்டும் போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்கிரீன் அப்படின்னா ஸ்கிரீன் இருக்கிற டிவைஸ்க்கு மட்டும் தான் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல். ஓகேங்களா. இந்த சிஎஸ்எஸ் உடைய கொரியில இந்த அட்மீடியா கொரியில ஸ்கிரீன் அப்படிங்கிற வேர்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஸ்கிரீன் இருக்கிற டிவைஸ்க்கு மட்டும். ஸ்கிரீன் இருக்கிற டிவைஸ்னா என்னது? நம்மளுக்கு மொபைலு, லேப்டாப்பு, டேப்லெட்டு ஸோ இந்த மாரி ஆன டிவைஸ்க்கு மட்டும் மானிட்டர். இதுக்கு மட்டும் நீ என்ன பண்றன்னா, இந்த ஆ பாடிக்கு என்ன பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்கனோ அது அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா. பர்ட்டிகுலரா இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அப்படி சொல்றோம். ஓகேங்களா?
ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி அப்டின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பழைய வெர்ஷன் ப்ரௌசர்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த ஒன்லி அப்டின்னு குடுத்தோம்னா, அது வந்து அதுக்கு மட்டும் தான் அப்டிங்கிற மாரி சொல்ல வராங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ, அப்ப அது ஒரு கீவேர்ட் மென்ஷன் பண்ணோம்னா, அது ஒன்லி ஸ்க்ரீன். அப்ப அதுக்கு மட்டும் தான் அப்டிங்கிற மாரி. ஓகேங்களா? அ இப்போ வந்து இது ஸ்க்ரீன் இருக்கிற ப்ரௌசர் மட்டும் தான் இது அப்ளை ஆகணும் அப்டி சொல்லிருக்கு. அப்ப ஸ்க்ரீன் இல்லாத ப்ரௌசர் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்டர். ஓகேங்களா? பிரிண்டருக்கு நம்மளுக்கு ஸ்க்ரீன் கிடையாதுல்ல. ஸோ பிரிண்டர் வர்றப்போ பிரிண்டர் யூஸ் பண்றப்போ அதுக்கு வந்து நோ ஸ்க்ரீன். ஓகேங்களா? நோ ஸ்க்ரீன். அதுக்கு ஸ்க்ரீன் இல்லாதப்போ, அ அதனுடைய பேக்கிரவுண்ட் கலரோ, இல்லன்னா வேற ஏதாவதோ நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்க்ரீன் இருக்கிறதுக்கு மட்டும் இது. ஓகேங்களா? அப்ப ஸ்க்ரீன் இல்லாததுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்டின்னா, பிரிண்டருக்கு தனியா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிரிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனி செப்பரேட்டா நம்ம பிரிண்ட்ன்னே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்டருக்கு அட் மீடியா பிரிண்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட். ஸோ பாடி இதனுடைய அ கலர் நம்மளுக்கு வந்து பிளாக் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிளாக்ன்னு குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சேவ் பண்ணி இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ பேக்கிரவுண்ட் அதாவது 768 கம்மியா வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப ஸ்க்ரீன் இருக்கிற டிவைஸ்ல நம்மளுக்கு நார்மலா அதே தான். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். ஓகேங்களா? இது குடுக்கலனாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம குடுக்கலைனாலும் நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் சைஸ் கம்மி பண்றப்ப நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் பேக்கிரவுண்ட் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிரீனா நம்மளுக்கு அப்ளை ஆயிருச்சு. அட்மீடியாவுல இருக்கிற மாரியே. ஓகேங்களா? அட்மீடியா ஒன்லி ஸ்க்ரீன் குடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிட்டு மறுச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ திருப்பியும் நம்மளுக்கு அதே மார ஆரஞ்சு கலர் பேக்கிரவுண்டு, கிரீன் கலர் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது 768 பிக்சல் வந்து கம்மியானதுக்கப்புறம். மேக்ஸிமம் விட்த் அப்படின்னு குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பிரிண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, பாடியோட கலர் பாடியில இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலர் வந்து என்னவா மாறணும் நம்மளுக்கு பிளாக் அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? மாறணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன்னா, என்னோட கீபோர்ட்ல கண்ட்ரோல் அதாவது இத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இத கிளியர் பண்ணி விட்டுறலாம். இந்த நார்மலான வியூக்கு வந்துரலாம். இப்போ கண்ட்ரோல் பி அப்படின்னு பிரிண்ட் வியூ குடுக்குறேன். ஓகேங்களா? பிரிண்ட் வியூ குடுத்தோம்னா, டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா இருக்கு பாருங்களேன் நம்மளுக்கு. நார்மல் பிளாக் கலர்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் வியூக்கு வர்றப்போ நம்மளுக்கு அதாவது ஸ்க்ரீன் இல்லாத வியூக்கு வர்றப்போ பிளாக் கலர் வியூ அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, இப்போ இதனோட டெக்ஸ்ட்டோட கலர் வந்து என்ன குடுக்குறேன்னா, ஒரு ம் பிங்க்ன்னு மாத்துறேன். ஓகேங்களா? பிங்க்ன்னு மாத்துறேன். அதாவது பிரிண்ட் வியூக்கு போறப்போ டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பிங்க்கா மாறணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பி குடுத்து பிரிண்ட் வியூ பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா இருக்கு பாருங்களேன் நம்மளுக்கு. பிரிண்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பிங்க்கா மாறியிருக்கு. ஓகேங்களா? பிங்க் கலர் நல்லா தெரியல. ஸோ நம்ம பிங்க் பதிலா என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு எல்லோவே குடுக்கலாம். ஓகேங்களா? எல்லோ அப்டின்னு குடுத்துரலாம். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு, கண்ட்ரோல் P கீபோர்ட்ல நான் பிரஸ் பண்ணி இங்க பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆகுறப்போ இந்த வியூ மாறணும். அதாவது டெக்ஸ்ட்டோட கலரோ இல்லன்னா, வேற எந்த ப்ராப்பர்ட்டி, வேல்யூ நீங்க யூஸ் பண்ற அதாவது நார்மலா வெளில யூஸ் பண்ற எல்லா ப்ராப்பர்ட்டி, வேல்யூ அது எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் வியூக்கு மாத்தணும் அப்டின்னா, அதுக்கு தனியா அதனுடைய எலமெண்ட் எடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா, அப்போ நம்மளுடைய அ பேக்கிரவுண்ட் வியூ வந்து பிரிண்ட் ஆகுறப்போ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மீடியாவுல இப்டி யூஸ் பண்றதுக்கான வேற வேற டிவைஸ்க்கு ரெஸ்பான்சிவா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்டிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம அட் மீடியா ஒன்லி ஸ்கிரீன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ 768 பிக்சல் இருக்கிற ஸ்கிரீனுக்கு மட்டும் தான் அது அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி இன்னொரு காப்பி எடுத்தோம்னா, ம் இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 568 மாத்துறேன். ஓகேங்களா? அப்போ 568 பிக்சல் இருக்கிற ஸ்கிரீன் மட்டும் தான் இந்த பேக்கிரவுண்ட் இது அப்ளை ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது ஓகே. ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஓரியன்டேஷன் ஓகேங்களா? நம்ம வந்து மொபைல் வியூல வந்து லேண்ட்ஸ்கேப் வியூக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ரைட் வியூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வெர்டிகலா இருக்கிற மாரி ஓகேங்களா? ஸோ அத நம்ம இதுலயும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா? மீடியா ஒன்லி ஸ்கிரீன் அண்ட் சாரி ஓரியன்டேஷன் நம்ம என்ன குடுக்குறோமோ அதான் ஓகேங்களா? இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரைட்ன்னு இருக்கு. நம்ம லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு குடுத்துட்டு,
நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப் வியூ வர்றப்போ பாடியோடைய பேக்ரவுண்ட் கலர் அப்போ வந்து அதனுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ வயலட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றோம். ப்ளூ வயலட் அப்படின்னு. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு வைட் ஸ்கிரீனா இருக்கிறப்போ நம்மளுக்கு ப்ளூ வயலட் அப்படிங்கிறது அப்ளை ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இங்க ஏன் ரெட் கலர் வரல அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஏன் இது அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா. இதுல நம்மளுக்கு லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் சிஎஸ்எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அத ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல குடுக்கலனாலுமே நம்மளுக்கு இப்போ ஸ்க்ரீனோட வியூ வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்குது ஓகேங்களா. ஒருவேள நான் போர்ட்ரெய்ட் மாத்துறேன் அப்படின்னா, சேஞ்ச் ஆகுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா அந்த கலர் நமக்கு காட்டும் ஓகேங்களா. இப்போ அதே எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ட்ல நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் அதாவது போர்ட்ரெய்ட் வியூக்கு வர்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது அப்ளை ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதனுடைய இது வந்து அப்படி இப்படி அந்த பேக்கிரவுண்ட் வந்து அல்ட்ரா ப்ளூ வயலட் அப்படிங்கிற கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் போர்ட்ரெய்ட் வியூக்கு வர்றப்போ ஓரியன்டேஷன் அதாவது மொபைல நம்ம லேண்ட்ஸ்கேப்லயும் போர்ட்ரெய்ட்லயும் திருப்புவோம்ல. திருப்புறப்ப நம்மளுக்கு வியூ எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல சொல்லிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ ஓரியன்டேஷன நீங்க போர்ட்ரெய்ட்டுக்கும், லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல அ இது மட்டும் இல்லாம, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒரு யூ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த லிஸ்ட்க்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி, நம்ம ரோ காலமா கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதுல ஈஸியா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நேவ் பார் கிரியேட் பண்ண போயிரலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவ்ல நேவ் பார் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போறோம். கிரியேஷன் ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் நேவ் பார் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இங்க போயிட்டு கியர்பாக்ஸ் போட்டுக்கலாம். ரெஸ்பான்சிவ் நேவ் பார் கிரியேட் பண்றோம். ஒரு நேவிகேஷன் பார் இருக்கணும் நம்மளுக்கு. இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோகோ இருக்கணும். ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ நேவிகேஷன் லிஸ்ட் எல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? நேவிகேஷன் லிங்க் நம்ம ஹோம், மெனு, அபௌட், கான்டாக்ட், சர்வீசஸ் அப்படின்லாம் இருக்குல்ல. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரைட் சைட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்படியே நம்ம ஸ்க்ரீன வந்து மொபைல் வியூக்கு சேஞ்ச் பண்றப்போ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் வியூக்கு இருக்கிற மாரி காம்பேக்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம இப்போ நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த நேவ்பார் கிரியேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாமே இதுக்கு முன்னாடி 12 செஷன் பார்த்தோம். இதுல வந்து 12 செஷனையும் நம்ம இந்த நேவ்பார் கிரியேஷன்ல வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஸோ இந்த நேவ்பார் கிரியேஷன் இதுல ரெஸ்பான்சிவா வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த அக்விடியா அப்படிங்கிற கொரீஸ் அதுலருந்து நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போல பாடி செக்ஷனுக்குள்ளார இத வந்து பார்த்தீங்கன்னா, பியூரா HTML, CSS மட்டும் தான். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம, நம்ம ஒரு நேவ் பார் கிரியேட் பண்றோம். நேவ் பார். HTML, CSS நேவ் பார் மட்டும் தான். ஓகேங்களா? ஓகே. ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இன்னமும் சிம்பிளா பண்ணலாம். ஸோ நம்ம HTML, CSS தான் பார்த்துருக்கிறதுனால, HTML, CSS வச்சு மட்டுமே நம்ம ஒரு நேவ் பார் ஈஸியா கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவா. ஓகே. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேவ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட். ஓகேங்களா? நேவ் அப்படிங்கிற எலிமெண்ட் HTML எலிமெண்ட். ஸோ அந்த nav அப்படிங்கிற எலிமெண்ட்ல இதுக்கு கிளாஸ் நேம் ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? nav bar அப்படின்னு வச்சுட்டேன். ஓகே. இப்போ இது வந்து பேரண்ட். ம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நம்ம ஒரு டிவிஷன் பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டிவிஷன். ஸோ அந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுடைய அ கம்பெனி லோகோன்னு வச்சுக்கலாம் பேரு. ஓகேங்களா? இல்லன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் டேக் போட்டு, அந்த இமேஜ் டேக் போட்டு நீங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ஸ்க்குள்ளார எலமெண்ட் ஆட் பண்ற மாரி இருக்கும். இமேஜ் ஆட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம இப்போதைக்கு அந்த இடத்துல லோகோன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? லோகோ. ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம். மை லோகோ அப்படின்னு லோகோ வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து நேவுக்குள்ள அ டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். லோகோ. அது வந்து சைல்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார ஒரு இன்புட் ஃபீல்ட் ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இன்புட் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செக் பாக்ஸ் அப்டின்னாரு. ஓகேங்களா. செக் பாக்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்டிங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா.
அந்த செக் பாக்ஸுக்கு ஒரு ஐடி ஸ்டைல் எழுதுறதுக்காக ஓகேங்களா? யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, அ மெனு டாகிள்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம டாகிள் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்படி அ அ அதாவது இந்த செக் பாக்ஸ வந்து செக் பண்றோம். அப்புறம் அன்செக் பண்றோம். அதுதான் அது. அதனால நம்ம ஐடி வந்து இது நம்மளா குடுக்குற பேரு. ஓகேங்களா? ஓகே. அந்த இன்புட்ட வந்து நம்ம குளோஸ் பண்ணிக்கிட்டோம். செல்ஃப் குளோசிங் டேக் குடுத்து நம்ம குளோஸ் பண்ணிக்கிட்டோம். இன்புட் டைப். ஓகே. இப்போ ஒரு லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் குடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு மெனு ஐகான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐகான் ஓகேங்களா? மெனு ஐகான் இருக்குது. ஓகே. இப்போ இதனுடைய அ ஃபார் வந்து என்ன குடுக்குறோம் அப்படின்னா, மெனு டாகிள் அப்படிங்கிற ஐடி என்ன குடுத்துருக்கிறோமோ, அதே பேர் தான் இங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஏன் குடுக்குறேன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேபிள்ல ஆ நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளேக்கு ஒரு இந்த மாரி 3 லைன் இருக்கிற மாரி ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இத அங்க போயிட்டு பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட்டு. நம்மளுக்கு அது கிடைச்சிருக்குதான்னு சொல்லிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல இது கிடைச்சிருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? 500% ஜூம் பண்ணியிருக்கேன். அதனால இப்படி தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு லோகோ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அப்புறம் செக் பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குது. இந்த மாரி டிக் பண்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லைன் வந்து ஹாம்பர்கர் மெனு மாரி மெனு ஹாம்பர்கர் மெனு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாரி 3 லைன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆ இந்த லேபல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்புட் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்புட் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது செக் ஆகணும். ஓகேங்களா? செக் ஆனா, அதாவது நான் கிளிக் பண்றேன். செக்டு ஆகணும். செக் பண்றப்போ இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்ப நான் லேபிள கிளிக் பண்றேன் அப்படின்னா, இந்த செக் பாக்ஸ்ல இது வந்து டிக் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. அது நடக்குதான்னு பார்க்கலாமா? இங்க போயிட்டு இப்ப செக் பாக்ஸ் இங்க இருக்குது. நான் இத கிளிக் பண்றேன். டிக் ஆயிருச்சு. ஓகேங்களா? அன்செக் பண்றேன். கிளிக் பண்றேன். அன்செக் ஆயிருச்சு. அதே மாதிரி இந்த ஹாம்பர்கர் மெனுவ நான் கிளிக் பண்றேன். நம்மளுக்கு செக் பாக்ஸ்ல என்ன ஆகுது? செக் ஆகுது பார்த்தீங்களா? நான் மறுபடியும் மெனுவ கிளிக் பண்றேன். ஹாம்பர்கர் மெனுவ கிளிக் பண்றேன். நம்மளுக்கு அன்செக் ஆயிடுச்சு. இது எப்படி நடக்குது அப்டின்னா, இந்த இடத்துல ஐடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்கோம்? மெனு டாகிள்ன்னு நம்மளா குடுத்துருக்கிற ஒரு பேர். ஓகேங்களா? அதே தான் லேபிள் கிரியேட் பண்றப்போ, ஃபார் நேமுக்கு நம்ம என்ன இந்த ஐடியோட பேர தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். மெனு டாகிள் அப்டின்னு. இப்ப நான் இத கிளிக் பண்ணுனேன் அப்டின்னா, அதாவது லேபிள கிளிக் பண்ணுனா, இன்புட் டைப் செக் பாக்ஸ் வந்து என்ன ஆகுது? செக் ஆகுது. ஓகேங்களா? இது இல்லாம ஒருவேள நான் அந்த ஃபார்ல இந்த நேம் எடுத்து விட்டுறணும். ஓகேங்களா? நேம் எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்ப நான் கிளிக் பண்றேன். எது ஹாம்பர்கர் மெனுவ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா செக் பாக்ஸ்ல செக் ஆகல. ஏன்னா, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகல. ஓகேங்களா? ஸோ நான் செக் பாக்ஸ மட்டும் கிளிக் பண்றேன். அது செக் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ எதுக்காக நம்ம குடுத்துருக்கிறோம் அப்டின்ட்டு. ஓகேங்களா? ஸோ, இப்ப நாம கண்ட்ரோல் எட்ஜெட் குடுத்து மறுபடியும் மெனு டாகுலுக்கு அதே பேர் குடுத்துட்டேன். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப ஹாம்பர்கர் மெனுவ நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா நம்மளுக்கு இங்க செக் ஆகுது. அப்ப அன்செக் பண்ணி விட்டுறலாம். எப்படி வேணாலும் நம்ம செக் பண்ணி அன்செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, இது எதுக்காக நம்ம இந்த மாரி பண்ணியிருக்கிறோம்? இந்த மாரி ஒரு மெத்தட கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆ நம்மளுக்கு செக் பண்றப்போ, மெனுவ கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மெனு இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் செக் பாக்ஸ், செக், அன்செக் நம்ம யூஸ் பண்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல அ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, அடுத்தது ஒரு மெனு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? மெனு கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். டிவிஷனுக்கு பேர் வந்து வச்சுக்கலாம். கிளாஸ் நேம், nav லிங்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லையா? nav பாருடைய லிங்க்ஸ் அததான் நம்மளா வைக்கிற பேரு இந்த கிளாஸ் நேமு. ஆ ஸோ அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் nav க்குள்ள இருக்குது. ஸோ எது எங்க இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஆங்கர் டாக் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சாரி லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு ஆங்கர் டாக் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 1, 2, 3, 4 4 காப்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 4 காப்பி எடுத்துட்டோம். இதுல
ஹெச்எஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஹேஷ் குடுத்துறலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கர் டேக் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன குடுக்குறோம்னா, ஹோம் அப்படின்னு குடுத்துறலாம். அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது? அபௌட் அப்படின்னு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நேவ் லிங்க்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார இருக்குது. அதுக்குள்ளார ஆங்கர் டேக் யுஎல் அதுக்குள்ளார எல்ஏ அப்புறம் ஏ அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஜூம் பண்ணியிருக்கிறனால நமக்கு தெரியுது. ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? நான் வந்து இப்போதைக்கு ஒரு 200% வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்குது. இது எல்லாமே பாத்துங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா கிரியேட் ஆயி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டைல் எழுதி ரெஸ்பான்சிவா கொண்டு வரப்போறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுடைய ஸ்டைல் ஷீட் போய்க்கலாம். ஸ்டைல் ஷீட்ல இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க. ஓகேங்களா? நேவ் பாரு, லோகோ, மெனு டாகிள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, மெனு ஐகான் அப்புறம் நேவ் லிங்க்ஸ். இதுக்கு மட்டும் நம்ம இப்ப ஸ்டைல் எழுத போறோம். ஆங்கர் இதுக்கெல்லாம் ஸ்டைல் எழுத ஓகே. ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய நேவிகேஷன் மெனுவோடைய இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது இப்படி இருக்கட்டும். சேவ் பண்ணிக்கலாம். பாடிக்குள்ளார செப்பரேட்டா கேப் தெரியறங்க தெளிவா தெரியறதுக்காக கேப் குடுத்துட்டேன். ஓகே. இப்ப நம்ம ஸ்டைலுக்கு போயிரலாம். ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமனா யாருக்கெல்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் குடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஸ்டாரோடைய இது வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷன்லயே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மார்ஜின் வந்து 0 குடுத்துட்டோம். பேடிங் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா 0 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாரி அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 100% இருக்குது. ஓகேவா? ஓகே. ம். இப்போ நம்ம பாடி போய்க்கலாம். பாடியோட பேக்கிரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளூ வயலட்ன்னு ஒரு கலர். ஸோ அதையே போட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அந்த ப்ளூ வயலட் அப்படிங்கிறத கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கொஞ்சம் டார்க் கலரா குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம விஎஸ் கோட் மூலியமா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவ ஏதோ ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நம்ம என்ன மாத்திக்கலாம். பாடியில இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டோட கலரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்டோட கலர் குடுத்துட்டோம். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ ரீசெட் பண்ணிக்கலாம். இப்ப இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ஸ்டைல் எழுதணும்? நம்மளுடைய நேவ் பார், நேவிகேஷன் பார். பாடிக்கு எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது நேவிகேஷன் செக்ஷனுக்கு வர்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, கிளாஸ் நேம் என்ன குடுத்துருக்கோம்? நேவ் பார். அத அப்படியே காப்பி பண்ணி, இங்க வந்து கிளாஸ் நேமுக்கு இந்த டாட் ஓகேங்களா? நேவ் பார் அப்படின்னு குடுத்துட்டோம். கீழ வந்து நம்ம என்ன குடுக்குறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம செஷன்ல பார்த்த அதே தான். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. சேவ் பண்ணிட்டு இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எல்லாமே நம்மளுக்கு என்னவாயிருச்சு? ரோல் இருந்தது காலமா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஜஸ்டிஃபை கன்டென்ட் அதுல என்ன குடுக்கலாம்? நம்ம சென்டர் குடுத்தோம்னா சென்டர் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பேஸ் பிட்வீன் லோகோ ஒரு இடத்துல வந்துருச்சு. செக் பாக்ஸ் ஒரு இடத்துல வந்துருச்சு. இந்த அ என்னது நம்மளுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஹாம்பர்கர் இது வந்து ஒரு இடத்துல வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண நேவ் லிங்க் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் ஒவ்வொன்னுக்கும் ஸ்பேஸ் பிட்வீன் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அலைன் ஐட்டம்ஸ் அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சென்டர் குடுத்துறலாம். ஓகேங்களா? சென்டர் குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆயிருச்சு? வெர்டிகல்ல எல்லாமே சென்டரா அலைன்மென்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ இதுக்கான பேடிங் நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? பேடிங் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செப்பரேட்டா தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துறோம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம ஒரு அந்த அல்ட்ரா வயலட் கலரே இருந்துச்சுல்ல, இந்த கலரே வந்து யூஸ் பண்றோம். அதுல கொஞ்சம் டார்க்கனா போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய மெனுவோட பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் இந்த மாரி அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதனோட சென்டர்ல அலைன்மென்ட் ஆயிருக்கு எல்லாமே. ஓகேங்களா? வெர்டிகல்ல. ஓகே எல்லாமே அலைன்மென்ட் ஆயிருக்கு.
இப்போ நம்ம வந்து பொசிஷன் குடுத்தரலாம். ஓகேங்களா? பொசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பேடிங் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 15 பிக்சல் குடுக்குறேன் நானு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து 30 பிக்சல் குடுக்குறேன். இந்த 2 வேல்யூ குடுத்தா என்ன? 1 வேல்யூ குடுத்தா என்ன? அப்படி எப்படி அப்ளை ஆகும்னு நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பேடிங் வந்து டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம குடுத்தத பொறுத்தவரைக்கும் குடுத்த மாரியே அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேணும்னா இதையும் நம்ம வந்து 20யா கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? 2வது வேல்யூவ நான் 20யா கம்மி பண்றேன். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இந்த மாரி ஆயிருக்கு. ஸோ இதையும் கூட நம்ம சேமா ஒரே பிக்சல்ல குடுத்துக்கலாம். ஓகேங்களா? 15 பிக்சலே இருக்கட்டும். காமனா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 15 பிக்சல். ஓகே. இந்த மாரி ஓகே. இப்போ பொசிஷன். நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி செஷன்லலாம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம என்ன நம்மளுக்கு வந்து பேஜ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனாலும் அப்படியே இருக்கணும். அப்ப நம்ம என்ன குடுத்துக்கிறோம்? ஸ்டிக்கி அப்படின்னு குடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம ஸ்டிக்கியா இருக்கணும்? அதனோட வேல்யூ டாப் வந்து 0வா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இசட் இண்டெக்ஸ் ஓகேங்களா? இசட் இண்டெக்ஸ் வந்து எங்க நம்மளுக்கு தெரியணும்? இசட் இண்டெக்ஸ் ஏன் அப்படி 1000 குடுக்குறோம்னு இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். 1000 குடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வர வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு அதாவது கீழ வந்து சம் கன்டென்ட் இருந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும், இது அப்படியே ஸ்டிக்கியாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே இதுக்கு முன்னாடி செஷன்ல தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எத அரேஞ்ச் பண்ணலாம்? அடுத்தது உள்ள வர்றோம். நம்ம லோகோ டிவிஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லோகோ அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நாம ஏன் நேவ்பர்க் ஃப்ளக்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃப்ளக்ஸ்ல வந்து தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம லோகோ எடுத்துக்கலாம். லோகோவுடைய இங்க போயிட்டு லோகோங்கிற கிளாஸ் நேம் காப்பி பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? கிளாஸ் நேம் காப்பி பண்ணிட்டு இங்க போட்டோம். கிளாஸ் நேம்க்கு டாட் லோகோ குடுத்துட்டோம். லோகோ வந்து நம்ம லோகோ வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்றோம். லோகோங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்றோம். அதனால அ அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக ஃபாண்ட் சைஸ வந்து நம்ம 22 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் வெயிட் அத வந்து நம்ம போல்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கலர் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதேதான் ஒயிட்டே இருக்கட்டும். ஓகேங்களா? ஒயிட்டா இருக்கட்டும் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு, ஸோ நம்ம இத வந்து இப்படி பண்ணிக்கிட்டோம். லோகோ இந்த மாரி கொண்டு வந்தோம். ஓகேங்களா? ஓகே. அ இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை இமேஜ் இருந்ததுன்னா, இமேஜ்க்கு தகுந்த மாரி விட்த் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு வேளை லோகோ அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா இமேஜ் இருந்ததுன்னா, இமேஜோட விட்த் எப்படி இருக்கணும்? ஹைட் எப்படி இருக்கணும்? அதனோட ஒபாசிட்டி எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அடுத்தது வருவோம். அடுத்தது நம்ம எங்க வர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய எதுக்கு வர்றோம்? இந்த இன்புட்டையும், லேபிளையும் நம்ம வந்து ஹைட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது டெஸ்க்டாப் வியூல நம்மளுக்கு இது வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? அத வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்க வரணும்னா, நேவ் லிங்க் வரலாம். ஓகேங்களா? நேவருடைய லிங்க் வரலாம். ஸோ நேவ் லிங்க்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேவ் லிங்க்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆ ஹாரிசான்டல் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ டாட் நேவ் லிங்க் அங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் எரர் தான். ஓகேங்களா? நம்ம லேவ் லிங்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? டாட் நேவ் லிங்க்ஸ் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ நேவ் லிங்க்ஸ நம்ம என்ன பண்றோம்னா, டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுல ஃப்ளக்ஸ் அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு நேவ் லிங்க்ஸ் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ நேவ் லிங்க்ல இருக்கிற யுஎல் ஓகேங்களா? லிங்க்ல இருக்கிற யுஎல்லுக்கு நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? யுஎல்லுக்குள்ளார தானே எல்ஐ இருக்கு. ஓகேங்களா? நம்ம எதுக்கு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்றோங்கிறது தான் வித்தியாசம். அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ யுஎல்லுக்கு குடுக்குறோம். நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படியா இருக்குது? ஒரே லைன்ல கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நேவ்லிங் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ். நேவ்லிங் இருக்கிற யூஎல். அதுல வந்து கேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். கேப் எல்லாமே நம்ம காலம் கேப் இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு 15 பிக்சல் குடுத்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். கேப் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி ஒரு அரேஞ்ச்மென்ட் கிடைச்சிருக்கு. ஒரு தெரியுதுங்களா? இந்த மாரி கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த டாட் நேவ் லிங்க் அந்த நேவ் லிங்க்ஸ்ல இருக்கிற யுஎல் இருக்கிற எல்ஐ அப்படின்னு போயிக்கலாம். ஓகேங்களா? இந்த யுஎல்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ என்ன பண்ணலாம்? யுஎல்லுக்கு வந்து நம்ம எல்ஐ குடுத்துருக்கோமா, இந்த அண்டர்லைன்லாம் போகணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு
லிஸ்ட் ஸ்டைல் எல்லையில் வந்து என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நம்ம நன்னு குடுத்துரலாம். நன் குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப் எல்லாம் நம்மளுக்கு வந்து டாட்டட் போயிடுச்சு. யுஎல் ஓகேங்களா? ஓகே. இப்போ யுஎல் இருக்கிற எல்லையில் இருக்கிற ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப எல்லையில டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது நன் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இங்க போயிட்டோம்னா, அப்போ அண்டர்லைனும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதனோட டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம என்ன பண்றோம், அதே போல #FFF தான். ஒயிட் ஓகேங்களா? ஒயிட் குடுத்துட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். டெக்ஸ்ட்டோட கலர் எல்லாமே நம்மளுக்கு ஒயிட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ இதனுடைய ஃபாண்ட் சைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 16 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அ இதுல வந்து ஃபாண்ட் வெயிட் ஓகேங்களா? ஃபாண்ட் வெயிட் வந்து நம்ம அதையும் போல்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? போல்ட் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல போய் சேவ் பண்ணா நம்மளுக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கு. முடிஞ்சா நீங்க ஃபாண்ட் ஃபேமிலி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஜூம்ல இருக்கு. நான் ஜூம் அவுட் பண்ணி ரீசெட் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. இல்ல லோகோ, நம்ம கிரியேட் பண்ண செக் பாக்ஸ், அதனுடைய அந்த மெனு ஐகானுடைய ஹேம்பர்கர் இது, அப்புறம் ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த nav லிங்க்ல இருக்கிற nav லிங்க்ஸ் அதுல இருக்கிற யுஎல் இருக்கிற எல்லையில் இருக்கிற ஏ அப்படிங்கிறத நம்ம ஹூவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஹூவர் பண்ணுனா என்ன நடக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டோட கலர் அதாவது டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நம்மளுக்கு இந்த கலர்ல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? என்னவா சேஞ்ச் பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு லைட் ப்ளூ மாரி ஒரு இந்த மாரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி குடுத்துரலாம். ஏதோ ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற மாரி குடுத்துட்டேன் நானு. ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹோம் மேல ஹூவர் பண்றப்ப டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னமும் கலர் வந்து நம்ம லைட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாரி லைட் பண்ணிக்கலாமா? லைட் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் அப்படிங்கிறது கலரோட டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியுங்கிறதுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஜூம் பண்றேன். ஸோ ஹோவர் பண்றப்ப நம்மளுக்கு இந்த மாரி ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவா நடக்கணும் அப்படின்னா, டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டிரான்சிஷன் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் வந்து 0.5 செகண்ட்ஸ் ஓகேங்களா? 0.5 செகண்ட்ஸ் லீனியர் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? லீனியர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன பாருங்க. ஓகேங்களா? மூவ் பண்றப்ப நம்மளுக்கு 0.5 செகண்ட்ஸ் டிலேல இது நடக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா, 0.3 செகண்ட்ஸ் டிலே அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ளை ஆகுது. கரெக்ட்டா வொர்க் ஆயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத வந்து இன்னமும் கூட இன்னும் வேற கலரா கூட சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளூ குடுத்துருக்கோம். அதனால ஏதோ ஒரு கலர் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இனிமேட்டு ஹோவர் பண்றப்ப நம்மளுக்கு இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வேற என்ன பண்ணணும்? ஆ இப்போ nav லிங்க ஹோவர் பண்ணா நம்மளுக்கு இந்த மாரி ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஹாம்பர்கருக்கு வருவோம். ஓகேங்களா? இந்த ஹாம்பர்கர் மெனு. இந்த ஹாம்பர்கர் மெனு வந்து நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா, மெனு ஐகான் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த மெனு ஐகான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் வந்து டாட் குடுத்து மெனு ஐகான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மெனு ஐகான் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஆ இப்போ நம்மளுக்கு வைட் ஸ்கிரீனா இருக்கிறப்போ இது தெரியக்கூடாது. ஓகேங்களா? இத கிளிக் பண்ணா அது தெரியக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஸ்ப்ளே நன் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? தெரியக்கூடாது மறைச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ அடுத்தது மெனு டாகிள் அது இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த டாகிள்ல நம்ம என்ன பண்ணலாம், அது அது வந்து ஐடில செட் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம ஐடி வச்சிருந்தோம்னா ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மெனு டாகிள் அதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. டிஸ்ப்ளே நன் அப்படின்னு குடுத்துருவோம். ஓகேங்களா? குடுத்துட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். அது இங்க போயிடுச்சு. எதுவுமே இல்ல. இல்ல இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய லோகோ, கம்பெனியோட லோகோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம், மெனு, அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது இப்ப இதெல்லாம் ஹைட் பண்ணி விட்டுட்டோமா? ஆ ஹைட் பண்ணி விட்டுட்டோம். ஓகே. இப்ப நம்ம என்ன எழுதணும் மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரெஸ்பான்சிவ்க்கு எழுதணும். ஓகேங்களா? இங்க போயிட்டு நான் இப்ப வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜூம் பண்ணியிருக்கிறேன் ஸ்க்ரீன. அத ரீசெட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, இங்க பாருங்க இப்டி இருக்குது. ஓகேங்களா? வைட் ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு இப்டி இருக்குது.
ஓகேங்களா? இப்போ 1245ங்கிற வைட் ரேஞ்ச் ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1440ங்கிற வைட் ரேஞ்ச்ல நம்மளோட ஸ்க்ரீன் இப்படி தெரியும். ஓகேங்களா? இது நம்ம சைஸ வந்து கம்மி பண்ணிட்டே வர்றோம். இப்படி கம்மி பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது டேப்லெட் வியூ அதாவது 768 பிக்சலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தெரியக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த ஹாம்பர்கர் மெனு தெரியணும். அந்த மெனுவ கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கீழ வந்து ஒரு டவுன்ல ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட்ன்னு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கீழ தெரியணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டே இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வர்றப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். ஒரு 320 வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இதனுடைய வியூ வந்து கரெக்ட்டா இல்ல. லோகோவும் அ அந்த மெனுவும் பாத்தீங்கன்னா, ஒரே அ லைன்ல அப்படியே ஒரு ஒரு பாக்கறக்கு ஒரு நல்லா இல்ல. ஓகேங்களா? அந்த மாரி ஒரு இதுல இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வேற மாரி கொண்டு வரணும். அதாவது மொபைல் வியூக்கு வர்றப்போ வேற மாரி கொண்டு வரணும். அதுதான் ரெஸ்பான்சிவ் வியூ. இப்போ நம்ம நார்மல் வியூக்கே வந்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டைல் ஷீட்டுக்கு வருவோம். ஸ்டைல் ஷீட்ல இப்போ நம்மளுக்கு மொபைல் வியூக்கு வந்தா மட்டும் அந்த மெனு ஐகான் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மொபைல் வியூக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மெனு ஐகான் தெரியணும். ஓகேங்களா? அத நாம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடலாம். அது செட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ப்ரீவியஸா இப்ப நம்ம படிச்சது தான். மீடியா அப்படிங்கிற கொரிய நாம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? மீடியா கொரியில பிராக்கெட்டுக்குள்ளார கண்டிஷன் என்ன குடுக்குறோம்? மேக்ஸ் வித் டிடிஹெச் வித் வந்து 768 பிக்சல் அப்படின்னு நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ட போட்டுட்டேன். ஓகேங்களா? இதுக்குள்ளார இப்ப நம்ம நார்மலான டெஸ்க்டாப் வியூக்கு எழுதுனத எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? அப்போ மெனு ஐகான் ஃபர்ஸ்ட் அந்த ஐகான் எடுத்துக்குவோம். அதான் ஹாம்பர்கர் மெனு. என்னது? இதுதான் மெனு ஐகான்ங்கிறது. ஓகேங்களா? டாட் மெனு ஐகான் அத எடுத்துக்கிட்டோம். அது வந்து 768 பிக்சல் வந்தா இந்த மெனு ஐகான் என்னன்னா ஆல்ரெடி டிஸ்ப்ளே நன் குடுத்துருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு இங்க என்ன ஆகணும்? டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு மாத்தணும். டிஸ்ப்ளே பிளாக்ன்னு மாத்திட்டா அந்த இடத்துல நம்மளுக்கு அது தெரியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? இப்ப இங்க போலாம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட்க்குள்ளார போறோம். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட்க்குள்ளார போயிட்டு, இப்ப ஸ்க்ரீனோட சைஸ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஆ இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஸ்க்ரீனோட சைஸ் வந்து 768 கம்மியா இருக்கான்னு பார்க்கலாம். 773 வந்திருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஸ்க்ரீன் சைஸ ஒண்ணா கம்மி பண்றேன். ஓகேங்களா? 768 வந்தோனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஹாம்பர்கர் மெனு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும் அடுத்தது? டிஸ்ப்ளே ஆனதுக்கு அப்புறம், இது வந்து ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகணும் நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. புரியுதுங்களா? சோ அதுதான் இங்க நடக்கணும். சோ அத நம்ம இப்ப பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. சோ அப்புறம் இந்த என்னது நம்மளுக்கு இந்த ஹாம்பர்கர் வந்து இந்த இடத்துல வரணும். ரைட் சைட்ல வந்துரணும். ஓகேங்களா? அப்ப கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு அது தெரியணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம அப்படி பண்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன பண்றோம்ன்ட்டு? ஓகே. நார்மல் வியூக்கு எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இப்படி இருக்குது. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, எத எடுத்துக்கலாம் அப்படின்னா, மீடியா ஸ்கிரீன்ல மெனு ஐகான நம்ம டிஸ்ப்ளே பிளாக் குடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது டாட் நேவ் லிங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேவ் லிங்க்ஸ்ல இருக்கிற யூஎல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஸ்டைல் எழுத போறோம். ஓகேங்களா? இந்த நேவ் லிங்க்ஸ் யூஎல் டிஸ்ப்ளே அதாவது டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்து நம்மளுக்கு வந்து லேப்டாப் வியூல இந்த மாரி தெரியுது. ஓகேங்களா? இந்த இடத்துல வேணும்னா ஜஸ்டிஃபை கன்டென்ட் நம்ம என்ன ரோன்னு குடுத்துக்கலாமா? ரோன்னு குடுத்துரலாம். ரோன்னு குடுத்துட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ரோல தான் இருக்கு. ஃப்ளக்ஸ் குடுத்தோனயுமே நம்மளுக்கு ரோல தான் இருக்கு. ஓகேங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். ரோல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்கு. இங்க பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ நம்மளுக்கு அது 768 பிக்சல் வந்த உடனேயும் நம்மளுக்கு எப்படி மாறணும் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 768 பிக்சல் வந்த உடனேயும் நம்மளுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அத எப்படி சொல்லலாம் நீங்க பாருங்க. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இங்க ஃப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன மாத்தணும்னு சொன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? ஆல்ரெடி நேவ் லிங்க்ஸ் யூஎல் வந்து ஃப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன சொல்லணும் இந்த இடத்துல? ஜஸ்டிஃபை கன்டென்ட் மட்டும் சொன்னா போதும். ஜஸ்டிஃபை கன்டென்ட் நம்மளுக்கு ரோங் இருக்குது. காலம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே. காலமா இருந்தா தானே நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா கீழ தெரியும்.
ஓகேவா? ஓகே. அப்போ நாம இங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளுடைய பேஜ்க்கு போலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 768 வந்த உடனேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னவாயிடுச்சு, நம்மளுக்கு இந்த ஹாம்பர்கர் வந்து தெரியுது. ஓகேங்களா? இப்போ நம்ம அத வந்து காலமா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து அதாவது சாரி ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து நம்ம ரோ தான குடுத்துருக்கோம். ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஓகே சாரி ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு காலமா மாத்தணும். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் சாரி, சாரி நான் இந்த இடத்துல ஜஸ்டிஃபை கன்டென்ட் தான் போட்டிருக்கேன். சாரி ஜஸ்டிஃபை கன்டென்ட் ரோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் தானே. ஸோ இந்த மாரி தான் ப்ராப்பர்ட்டி மறந்துட்டோம்னா நம்மளுக்கு அதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ ரோ. ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட்க்கும் ஃப்ளக்ஸ் டைரக்ஷனுக்கும் நான் டிஃபரன்ஸ் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காலமா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு 768 வந்தோனே என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு காலமா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வைட் ஸ்கிரீனா இருக்கிறப்ப நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் என்னவா இருக்குது? நம்மளுக்கு ரோவா இருக்குது. ரோவா இருக்கணும். அதுதான் நார்மல் வியூல. ஸோ நேவ் லிங்க்ஸ்ல யூஎல்ல ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அதாவது 768 பிக்சல் வந்தோனே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் என்னவா மாறணும்? காலமா மாறணும். சரிங்களா? ஓகே. காலமா மாறிடுச்சு. ஓகே. இப்போ இத நம்ம அலைன் ஐட்டம்ஸ் ஓகேங்களா? அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் தான். அது எதுவும் சேஞ்சஸும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இது என்ன பண்றோம்னா, பொசிஷன் குடுத்து, அப்சல்யூட் குடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, வெளியில தனியா எடுத்தரலாம். ஓகேங்களா? அப்பதான் நம்மளுக்கு தகுந்த மாரி அத அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்போ 760 இருக்கு 68 பிக்சலா இருக்கிறப்ப மட்டும் பொசிஷன் அப்சல்யூட். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட்னோனே இங்க பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. நான் போய் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. எங்க போயிடுச்சு பாருங்களேன் இந்த இடத்துல. ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு செப்பரேட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? எப்போ 768 பிக்சல் மொபைல் வியூக்கு வர்றப்ப மட்டும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம இதுக்கான அலைன்மென்ட்ட பண்ணணும். பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணா தான் நம்மளுக்கு கரெக்ட்டா அது ஃபிட்டான ஒரு ரெஸ்பான்சிவா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்டின்னா, பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்துட்டோம். அப்ப நம்ம பொசிஷன் அப்சல்யூட்னா டாப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோமா? டாப் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி லெஃப்ட் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. லெஃப்ட் வந்து நம்ம 0 குடுத்துட்டோம். டாப் வந்து 0 குடுத்துரலாம். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் 0 வந்து ஒட்டிக்கிச்சு. ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 0ல போய் ஒட்டிக்கிச்சு. அப்ப இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த பட்டன கிளிக் பண்ணா மட்டும் தான் இது காட்டணும். அதுக்கு முன்னாடி இது டிஸ்ப்ளே மறைஞ்சிரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நம்மளுக்கு இந்த ஹாம்பர்கர் மெனு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ரைட்ல கொண்டு வரதுக்கு என்ன பண்றோம்னா, இந்த மெனு ஐகான டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்துரணும். 768 பிக்சல் வந்து டிஸ்ப்ளே பிளாக் ஆயிரணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஃப்ளோட் அப்படின்னு குடுத்து, ரைட் அப்படி குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட் குடுத்து சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா, நம்மளுக்கு இப்ப அது ரைட் சைட்ல போயிடணும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைட்ல வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. டிஸ்ப்ளே பிளாக் குடுத்துட்டு 768 பிக்சல் குடுத்து இங்க போய் எடுக்கிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு ரைட் சைட்ல வரணும். ஸோ இந்த பொசிஷன் அப்சல்யூட் எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன் அப்படி வரலன்னு பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு டாப் வந்து அந்த அங்க போய் உட்கார்ந்திருக்கு டாப்ல. ஓகேங்களா? நம்ம 40 பிக்சல் குடுக்குறேன். 40 பிக்சல் குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றோம். கொஞ்சம் கீழ வந்திருக்கு. ஸோ இன்னமும் கொஞ்சம் கீழ வரணும் அப்படின்னா, நான் ஒரு 50 குடுக்குறேன். ஓகேங்களா? 50 குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம ஒரு 60 குடுத்துரலாம். 60 குடுத்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே. இப்ப இதுக்கான பேக்கிரவுண்ட் கலர நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பேக்கிரவுண்ட் கலர். ம் இதுக்கு வந்து நம்ம இங்க குடுத்த மாரியே இங்க டாப்ல என்ன நேவிகேஷன் பாருக்கு என்ன கலர் குடுத்துருக்கோம், அதே கலர இங்க காப்பி பண்ணி இங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதே கலர் இங்க போட்டுட்டேன். ஓகேங்களா? என்ன கலர் வேணா குடுக்கலாம். இப்ப இதுக்கான பேக்கிரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்ளை ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல கேப் தெரியுது. சோ நம்ம என்ன பண்றோம்னா ஆ அந்த கேப் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, ம் இப்போ இதனுடைய பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் போடலாமா? 15 பிக்சல் போட்டு இங்க சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய விட்த் எப்படி இருக்கணும்னு சொல்லிறலாம். ஓகேங்களா? இதனுடைய விட்த் வந்து நம்மளுக்கு 100% ஓகேங்களா? 100% குடுத்துறலாம். குடுத்துட்டு இங்க போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆயிடுச்சு. ஓகேங்களா? அலைன் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி நம்ம சென்டர் தான் குடுத்திருக்கிறோம். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் நம்ம காலம் தான் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் தான் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சென்டர்ல தான் இருக்குது நம்மளுக்கு யூஎல் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் சென்டர்ல தான் குடுத்துருக்கோம். அதனால அங்க தான் சென்டர்ல தான் இருக்கு. ஓகே. நமக்கு இந்த மாரி அலைன்மென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த ஹாம்பர்கர் மெனு இங்க போகணும். இது வந்து டிஸ்ப்ளேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நடந்தா போதும். நம்மளுக்கு வந்து ஆ இது வந்து வொர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா
ஆ இதுல வேற என்ன பண்ண முடியும்? நம்ம ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் குடுத்துட்டோம். இதனோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா நம்ம? இப்போ இதனுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா, விட்த் குடுத்துருக்குறோம். இதனோட மேக்ஸிமம் ஹைட் வந்து நம்ம 0ன்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட் 0ன்னு குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதனுடைய மேக்ஸிமம் ஹைட் என்னவோ அது நம்மளுக்கு ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த செக் பாக்ஸ கிளிக் பண்றப்ப மட்டும் இதனோட மேக்ஸிமம் ஹைட் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? சோ அத நம்ம பண்ணணும். ஓகேங்களா? சோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ங்களா? இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம எப்பவும் போல இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துறணும். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் இந்த இடத்துல. இந்த ஹாம்பர்கர் மெனு இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட்ங்கிறது இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட் இப்படி குடுத்ததுனால. மேக்ஸிமம் ஹைட்ட நான் வந்து ஒரு 300 பிக்சல் வைக்கிறேன். எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட் 300 பிக்சல் வச்சுட்டு சேவ் பண்ணேன்னா, இந்த மாரி ஆகுது. ஓகேங்களா? ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட். ஓகேங்களா? இந்த கேப் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கம்மி பண்றதுக்கு ஒரு 55 டாப் வந்து 55 அப்படி குடுக்கலாம். கம்மி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது போய் இதுல டச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ டிஸ்ப்ளே இத வந்து நன் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? நன் குடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, இங்கிருந்து மறைஞ்சிருது. ஓகேங்களா? இப்போ நம்ம இத கிளிக் பண்ணா மட்டும் தான் அது அங்க நம்மளுக்கு காட்டணும். ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம ஒரு சில வேலைகள மட்டும் செஞ்சா போதும். அதாவது அந்த செக் பாக்ஸ வந்து செக் பண்றப்போ நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன ஸ்டைல் எழுதலாம் அப்படின்னு பாருங்களேன் இப்போ. இப்ப வேற என்ன எழுதலாம்? அந்த நேவ் லிங்க்ஸ் இழுக்கிறதுக்கெல்லாம் வேற எதுவுமே தேவையில்லல்ல. ஓகேங்களா? சோ வேற எதுவும் பண்ண நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே அந்த மெனு ஐகான் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகணும், ப்ராப்பரா ரைட் சைட்ல இங்க போகணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்க வந்து மெனு ஐகான் வந்து நம்ம டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஃப்ளோட் ரைட் குடுத்துருக்கோம். நம்மளுக்கு அது அந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி இதாகலன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோட் ரைட் குடுத்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஏதோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே. அது பார்க்கலாம். ஃப்ளெக்ஸிபிள் குடுத்துடலாம். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க போயிட்டு இத ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மெனு ஐகான் அங்க போடுறதுக்காக ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாமா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இல்ல. ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கன்டென்ட் நம்ம என்ன குடுக்குறோம்? ஃப்ளக்ஸ் எண்ட் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் எண்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஃப்ளக்ஸ் எண்டா இது எண்ட் தானே? ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கன்டென்ட். ஸோ நம்ம என்ன குடுக்குறோம்? இங்க போயிட்டு எண்ட் குடுத்துறணும். ஓகேங்களா? எண்ட் குடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து எண்ட் ஆகணும். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் மெனு ஐகான் குடுத்துருக்கோம். 768 பிக்சலுக்கு கீழ தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஏன் நம்மளுக்கு எண்ட் ஆகல? ஓகே. அது என்னன்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இத மட்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே நன் குடுத்துட்டோம். ஓகேங்களா? குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இங்க ஏதாவது சேவ் பண்ணாம விட்டுட்டேனா? மெனு ஐகான் மெனு ஐகான்னு மெனு ஐகான நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்க? ஒரு நிமிஷம். டிஸ்ப்ளே நன் குடுத்துருக்கோம். ஸோ டிஸ்ப்ளே ஆனா இங்க நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் ஆகுது. ஜஸ்டிஃபை கன்டென்ட் எண்ட் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு செக் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுல ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து நம்ம என்டர்ன்னு குடுத்துருக்கிறோம். டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி சென்டர்ல தான் இருக்கு. அந்த லாஸ்ட்ல போகணும் அப்படின்னா, நம்ம ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஃப்ளக்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, டிஸ்ப்ளே பிளாக்கே குடுத்துரலாம். ஓகேங்களா? பிளாக்கே இருக்கட்டும். டிஸ்ப்ளே பிளாக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மெனு ஐகான் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ மார்ஜின் லெஃப்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாங்களா? ஓகேங்களா? லெஃப்ட் வந்து நம்ம ஆட்டோன்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? மார்ஜின் வந்து ஆட்டோன்னு குடுத்துரலாம். ஸோ குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு இந்த வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ரைட் சைட்ல மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து காட்டல. ஓகேங்களா? மெனுவ காட்டல. ஏன்னா டிஸ்ப்ளே நன் குடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நம்ம அது காட்டுனா மட்டும் போதும். ஓகேங்களா? அத நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுக்கலாம். பிளக்ஸ்ன்னு குடுத்துட்டு நம்ம இங்க பாத்துறலாம். ஓகேங்களா? இங்க பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட்ன்னு இந்த மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம நன் குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அத வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இத நம்ம கிளிக் பண்றப்ப மட்டும் அது நம்மளுக்கு காட்டணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இங்க போயிட்டு இதுல
இத மெனு எடுத்துக்கணும். மெனு டாகிள் அதாவது செக் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செக் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணணும்? அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு எத எடுக்கணும் அங்க? அங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன போட்டிருக்கோம் இந்த இடத்துல ஐடில மெனு டாகிள் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அத நம்ம செக் பாக்ஸ செக் பண்றோம். அப்ப டாட் ஹேஷ் மெனு ஹைஃபன் டிஓஜிஜிஎல்இ ஓகேங்களா? அதுதான் இங்க நம்மளா குடுத்திருக்கிற இந்த பேரு. ஓகேங்களா? மெனு டாகிள் டாகிள் பண்றப்போ ஓகேங்களா? அப்போ நம்ம செக்கடு ஓகேங்களா? செக்கட் அப்படிங்கிறது நம்ம எங்க சூடோ கிளாஸ் எலமெண்ட்ல நம்ம பார்த்தோம் படிச்சோம்ல அதேதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேட்டர் செலக்டரை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? என்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஓகேங்களா? இது என்னது நம்மளுக்கு பிளஸ்ங்கிறது நம்ம காம்பினேட்டர் செலக்டார்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது சிப்லிங்ஸ் செலக்டார்ஸ் வந்து சிப்லிங் செலக்டார வந்து எடுக்கும் இது. ஓகேங்களா? சோ எது எடுக்கும் இந்த பிளஸ் குடுத்தோம்னா இம்மீடியட் நெக்ஸ்ட் ஓகேங்களா? அடுத்ததா அதாவது பேரண்ட் இருக்காங்க, ஒரு சைல்டு இருக்காங்க. அந்த பேரண்ட்டோடைய சிப்லிங்ஸ், இம்மீடியேட் சிப்லிங்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிப்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்போ நம்மளுக்கு நம்ம இந்த டாகிள் பட்டனை கிளிக் பண்ணுன உடனேயும் இம்மீடியட் சிப்லிங்ஸ் அப்படிங்கிறது எது? இது. ஓகேங்களா? சிப்லிங்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? இம்மீடியட் சிப்லிங்ஸ். இப்போ இம்மீடியட் சிப்லிங்ஸ்ல டாட் மெனு ஐகான் ஓகேங்களா? இல்லன்னா நம்ம டைரக்ட்டா கூட ஆ இந்த டில்ட் சிம்பல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டில்ட் சிம்பல்ங்கிறது என்னது நம்மளுக்கு? அதுவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன செலக்டார் தான். சப்சிக்வெண்ட் அதுவும் சிப்லிங் செலக்டார் தான். ஓகேங்களா? சப்சிக்வெண்ட் செலக்டார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த டில்ட் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட் எலமெண்ட்ட சூஸ் பண்ண போறோம். டாட் என்னது? நாவ் லிங்க்ஸ் ஓகேங்களா? நம்ம இங்க குடுத்திருக்கிறேன். இப்போ நான் அந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணுன உடனேயும் எந்த சிப்லிங்ஸ நீ எடுக்கணும் அப்படின்னா, இந்த நாவ் லிங்க்ஸ் அப்படிங்கிறத மெனு ஃபுல்லா எடுத்துக்கோ. அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? அத வந்து நீ என்ன பண்ற அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? அப்போ நமக்கு டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகணும்? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸா மாறணும். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் சாரி ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மெனுவ கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா நம்மளுக்கு இந்த டிஸ்ப்ளே வந்து நடக்கல. ஓகேங்களா? சோ நம்ம ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? சோ அத நம்ம கரெக்ட்டா ஒர்க் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில வேலைகள் செய்யணும். என்ன பண்ணல அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன மிஸ் பண்ணிட்டேன்? சோ அந்த சிப்லிங்ஸ் எடுக்கிறதுல வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா எடுக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு எரர் வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டில்ட் சிம்பல வந்துட்டு நம்மளுக்கு மெனு டாகிள் அதுல வந்து நம்ம செக்குடு ஓகேங்களா? சோ மெனு டாகிள்ல எது செக்குடு ஆகணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்புட் செக்குடு ஆகணும். ஓகேங்களா? ம். சோ இன்புட்ன்னு குடுத்துரலாமா? அதையும் குடுத்து பாத்துரலாம். ஓகேங்களா? இன்புட் மெனு டாகிள்ல இன்புட் செக்குடா இருக்கிறப்போ ஓகேங்களா? டாட் நேவ் லிங்க்ஸ் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸா இருக்கும். ஓகேங்களா? இத குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இதுக்கும் டாகிள் ஓகேங்களா? சோ நம்ம குடுத்தது கரெக்ட் தான். மெனு டாகிள்ல நேவ் லிங்க்ஸ் ம். ஸோ ஒருவேள நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளஸ் சிம்பல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பிளஸ் சிம்பல யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் குடுத்து பார்க்கலாம். என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு இப்பவும் ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ பிளஸ் நேவ் லிங்க்ஸ் சாரி நம்ம எது மிஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன் இந்த இடத்துல. நேவ் லிங்க்ஸ் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோம். நேவ் லிங்க்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கோம். யுஎல் குடுக்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகுறது தான் நம்மளுக்கு அங்க அவுட்புட் வராது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே குடுத்தது கரெக்ட் தான். மெனு டாகிள் அந்த பட்டன இன்புட் கூட குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்புட் குடுத்துட்டு செக்டு அது வந்து அதனுடைய சிப்லிங்ஸ் எது எடுக்கிற அப்படின்னா, நேவ்லிங்ஸ்ல இருக்கிற யுஎல் அப்படின்னு நம்ம சொல்ல மறந்தோம். சரிங்களா? இப்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல தெரியுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்கிரீன் சைஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே வர்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படிங்கிறது கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வைடு ஸ்கிரீனுக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பேஜ்க்கு போயிடலாம். இன்ஸ்பெக்ட் பேஜ்க்கு போயிட்டு ஸ்கிரீனோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டே வர்றோம். ஓகேங்களா? 768 ரீச் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஹாம்பர்கர் மெனு இங்க வந்துருச்சு. அந்த மெனு நார்மலா வைட் ஸ்கிரீன் காட்டுற மெனு வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே கரெக்டா அந்த வியூ வந்து நம்மளுக்கு கரெக்டா காட்டுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இது நம்மளுக்கு இன்னமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஷைனியரா வரணும் அப்படின்னா நம்ம எப்பவும் போல டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். டிரான்சிஷன் 0.5 செகண்ட்ஸ் லீனியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லீனியர்னு வச்சுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். ஓகேங்களா? ஸோ டிரான்சிஷன் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம nav லிங்க்ஸ்ல இருக்கிற யூஎல்க்கு நம்ம டிரான்சிஷன் ரெடி ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கலாம். யூஎல்க்கும் போட்டு அப்ளை. ஸோ இதனுடைய டிரான்சிஷன் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு 0.5 செகண்ட்ஸ் டிலேல நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா என்ன நடந்திருக்கு? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதுல மெனு டாகிள் பட்டன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து டிஸ்ப்ளே இதை வந்து பிளாக்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த டாகிள் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ டாகிள் பட்டன் செக்டு ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு வந்து தெரியுது. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கானும் அந்த டாகிள் பட்டனையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லிங்க் பண்ணிருக்கோம். ஃபார் நேம் அது கொடுத்து. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம நன் கொடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? எப்பவும் போல நம்மளுக்கு நன்ல தான் இருக்கு. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவ் மெனு பார் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கீழே தெரியுது. ஓகே. இப்ப இதுல வேற என்ன பண்ணலாம்? இதுல ஃப்ளக்ஸ் குடுத்திருக்கிறோம். ஸோ nav links UL வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ வேற என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில வெப்சைட்லாம் சைட்ல இருந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இங்க ஹைட் பண்ணா இங்க இருந்து உள்ள இருந்து வரும். இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்து வரும். ரைட்ல இருந்து வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கூட நம்ம இதுல பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பண்றதுக்கு நம்ம வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிற அந்த லிங்க் ஓகேங்களா? நம்ம பண்ண அந்த லிங்க் அத மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணா அந்த டாகிள் பட்டன கிளிக் பண்ணா அந்த டிஸ்ப்ளே நடக்கணும். இது மட்டும் இதுல சொல்லிட்டோம் கரெக்ட்டா. ஓகேங்களா? இந்த லிங்க் இப்படியே இருக்கட்டும். இத வந்து நம்ம கமெண்ட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த லிங்க் யூஎல்ல நம்மளுக்கு தகுந்த மாதிரி சைட்ல இருந்து ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாம்பர்கர் இப்போ இதெல்லாம் போயிடுச்சு. அதனால அப்படி இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹாம்பர்கர் மெனுவ கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு சைட்ல இருந்து உள்ளார இருந்து வரணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த லிங்க் யூஎல்ல மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா போதும். ஸோ இந்த லிங்க் யூஎல்ல என்ன பண்ணலான்னு மட்டும் பாருங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு இங்க பொசிஷன் வந்து அப்சல்யூட் குடுத்தோம். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பொசிஷன் என்ன குடுக்கலாம்னு பாருங்க. பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்ட். நம்மளுக்கு சைடுல இருந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும் அது. ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க போய் பார்க்கலாம். சைடுல ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க பாருங்க. இந்த இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஹோம் இந்த இடத்துல தெரியுதுங்களா? அந்த ஐகான் தெரியுதா? இந்த இடத்துல. ஓகே. இப்போ ஃபிக்ஸ்ட்ல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபிக்ஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ்ல தான் இருக்குதா? இப்போ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. நம்மளுக்கு வந்து என்னது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் தான். ஓகேங்களா? காலம். இங்க குடுத்த மாரியே காலம். அலைன் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு சென்டர். ஜஸ்டிஃபை கன்டென்ட்டும் நம்மளுக்கு அலைன் ஐட்டம்ஸ் என்ன போட்டுக்கலாம்? அலைன் ஐட்டம்ஸ் அது வந்து சென்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட் அதுவும் நம்மளுக்கு சென்டர். எல்லாமே சென்டர்ல இருக்கிற மாரி நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதனுடைய இதனுடைய ஹைட் எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு ஹைட் வந்து நம்மளுக்கு 100 வீகெட் ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? 100 வீகெட்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த நம்மளுடைய ஸ்கிரீன் சைஸ்க்கு மாரி. ஓகேங்களா? ஸோ விட்த் வந்து எப்படி இருக்கணும்? விட்த் வந்து நம்மளுக்கு 100% தான். ஓகேங்களா? இல்லனா 100% ஃபுல்லா நம்மளுக்கு கவர் ஆயிரும். 100% வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாம் விட்த். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹைட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அத ஃபிக்ஸ்டு குடுத்துருக்கோம். நம்ம லெஃப்ட், ரைட் மூவ் பண்ணி நம்ம அது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டாப் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல 0 தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ரைட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணோம்னா, ரைட் வந்து ஒரு
100 பிக்சல் குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 100 பிக்சல் குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஸோ அந்த கலரே குடுத்துடலாம். ஓகேங்களா? அந்த கலர் குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் கலர். இப்ப ரைட் வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்? ஒரு 100 பிக்சல் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம ரைட் வந்து 0ன்னு குடுத்துறலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 0ன்னு குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த இடத்துல ஒட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட், ஃபுல் வித்ன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது இப்படி இருக்கு. ஸ்க்ரீன் எடுத்து விட்டோனே நம்மளுக்கு போயிடுச்சு. பிக்சல் குடுத்தோனே இந்த மாரி வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த இடத்துல நன் குடுக்கலைல்ல. அதனால அப்படித்தான் தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்ப இப்படி இருக்குது. ஓகேங்களா? ரைட் 0ன்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ரைட் வந்து 0 பிக்சல் அப்புறம் ரைட் வந்து நம்ம மைனஸ்ல குடுத்து பார்க்கலாம். மைனஸ் ஒரு 100 பிக்சல் அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, பார்த்தோம்னா 100 பிக்சல் குடுத்துட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, ஸோ 100 பிக்சல் உள்ள மூவ் ஆயிடுச்சுங்களா? ஓகேவா? ஸோ ரைட் வந்து நம்ம -100 பிக்சல் அப்படிங்கிறது இருக்கிறத விட்டுட்டு நம்ம 100% குடுத்துரலாம். ஓகேங்களா? பெர்சன்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லு. ஓகேங்களா? 100% நம்மளுக்கு ஃபுல்லா இருக்கும். இந்த பக்கம் ரைட்ல போய் ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப ஹைட் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு அது தெரியணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணா அது தெரியணும்னா செக்டு ஆகுறப்போ. ஓகேங்களா? இந்த இடத்துல செக்டு ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்? ரைட்டு 0 ஆகணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ரைட் 0 வரதப்ப நம்மளுக்கு இங்க தெரிஞ்சது இல்ல. அவ்வளவுதான். இப்போ செக்டு ஆகுறப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க செக் பண்றப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நான் அத கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு 0த் பொசிஷன்ல அது வந்து நின்றுச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதே மாரி நீங்க லெஃப்ட்க்கு ட்ரை பண்ணுங்க. லெஃப்ட் குடுத்துறீங்க அப்படின்னு மைனஸ் இல்லாம குடுத்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்னு பார்க்கலாமா? சோ மைனஸ் இல்லாம குடுத்திருந்தோம்னா ரைட் வந்து 100% அந்த பக்கம் போயிருக்கும். இங்க போயிருக்கும். சரிங்களா? இப்போ நான் இத கிளிக் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வந்து இங்க ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஹோம் அபௌட் சர்வீஸ் அக்கவுண்ட். இப்போ நான் திருப்பி கிளிக் பண்ணா இங்க போகல நம்மளுக்கு. ஓகேங்களா? ரிட்டர்ன் போகணும்னா இது தெரியணும். இப்ப இது தெரியணும்னா நம்ம இங்க போயிட்டு ஹாம்பர்கர்ல அந்த ஐகான நம்ம என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே பிளாக் குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மெனு ஐகானுக்கு இங்க குடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே பிளாக்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ளெக்ஸ் குடுத்துடலாமா? சாரி ஃப்ளெக்ஸ் குடுத்துடலாம் வேணாம். இப்போ இதனுடைய இசட் இண்டெக்ஸ நம்ம என்ன முன்னாடி கொண்டு வரோம். ஓகேங்களா? சோ இதனுடைய இசட் இண்டெக்ஸ ஆ நாம என்ன பண்ணிக்கலாம்னா, முன்னாடி கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ அப்படி அந்த இசட் இண்டெக்ஸ முன்னாடி கொண்டு வந்தோம்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த நேவ் லிங்க் சாரி. இப்போ நேவ் லிங்க்கா நம்மளுக்கு வரணும். இப்போ நம்மளுக்கு அந்த ஐகான் தானே வரணும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இப்ப எது வரணும்? நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சாரி அ மைனஸே குடுத்துறலாம். மைனஸே இருக்கட்டும். அ இப்ப நம்மளுக்கு எது வரணும்னா, இந்த மெனு ஐகான் ஓகேங்களா? சோ இந்த மெனு ஐகான் டிஸ்ப்ளே நன் குடுத்துறலாம். ம் மெனு ஐகான வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, பொசிஷன் அத வந்து ரிலேட்டிவ் குடுத்துறலாம். ஓகேங்களா? ரிலேட்டிவ் குடுத்துட்டு, இஜெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு 2000 அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு வேல்யூ குடுத்துறலாம். அதிகமான வேல்யூ குடுத்துறலாம். அதிகமான வேல்யூ குடுத்தா முன்னாடி தெரியும். இத முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இத கிளிக் பண்ணோம்னா, இது இங்க தெரியும். ஓகேங்களா? இது இங்க தெரியும். இது இங்கேயே தெரியும். விசிபிளா இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. சோ பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய மெனு வந்து நல்லா நீட்டா இப்ப தெரியுது. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நம்ம அப்படியே ரைட்க்கு பதிலா நம்ம லெஃப்ட்ன்னு மாத்தணும்னா, nav links view லெஃப்ட் அப்படின்னு மாத்தலாம். சோ -100% இங்க ரைட்க்கு பதிலா லெஃப்ட் மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு லெஃப்ட்ல இருந்து இது இங்க வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம லெஃப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இங்க லோகோ நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? சோ லோகோ தெரியலன்னா லோகோக்கு மறுபடியும் அத ZNX குடுத்து முன்னாடி கொண்டு வர வைக்கலாம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு நார்மலான டெஸ்க்டாப் வியூல நம்மளுடைய மெனு இப்படி அழகா தெரியுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் குடுத்துட்டு ரெஸ்பான்சிவ்க்கு போறப்போ, நம்மளுக்கு அந்த மெனு பார் வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ அது கிளிக் பண்ணா போயிடும். கிளிக் பண்ணா இங்க வரும். ஓகேங்களா? சோ ஹோம், அபௌட், சர்வீசஸ், கான்டாக்ட் வந்து நம்ம இந்த மாரி ஹோவர் பண்ணா இந்த எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கு வர மாரி நம்ம ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செஷன்ல எல்லா விஷயங்களையும் நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். சோ அதோட நெறைய விஷயங்கள் மெனு மீடியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் CSSல இருந்து கத்துக்கலாம். சோ இன்னமும் வேற ஏதாவது CSSல உங்களுக்கு ஏதாவது டாபிக் அத பத்தின நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அ CSS பத்தி
கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல. ஸோ அந்த வீடியோவ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது இதே மாரி நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேஜ் வந்து லோட் ஆகுறதுக்கு அ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு லோட் ஆயிட்டு அப்புறமேட்டு இது நம்ம ஸ்க்ரீன் தெரியணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம இந்த சிஎஸ்எஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ட பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன் கிடையாது. நம்மளுக்கு இது 13த்தோட நம்ம சிஎஸ்எஸ் முடிக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா அடுத்த செஷன்ல கூட முடிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ 14ல வந்து சிஎஸ்எஸ் பேலன்ஸ் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்ம அ சி ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள போயிரலாம். ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் உள்ள போயிட்டு, அதுல எப்படி இந்த மாரி மெனு வந்து ஈஸியா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். மெனு ஒரு நேவிகேஷன் பார் மெனு HTML, CSS மட்டும் வச்சு நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல இல்லன்னா CSSல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.